108 திவ்ய தேசங்களில் திருவள்ளூர் 59வது திவ்ய தேசமாகும். இத்தலப் பெருமாளை திருமங்கையாழ்வார் மற்றும் திருமழிசை பிரான் ஆகிய 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இத்தலப் பெருமாளை திருமங்கையாழ்வார் பாடிய முக்கிய வரிகள்: தையலாள் மேல் காதல் செய்த தாளவன் வாழ ரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்ப தோடொன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னிலங்கோர் செஞ்சரத்தால் ஊருளை எய்த வெந்தை எம்பெருமா நெவ்வுள் கிடந்தானே. சாரம் சீதையின் மீது கொண்ட காதலால் போருக்கு வந்த ராவணனின் 10 தலைகளையும் தனது ஒரே சிவந்த அம்பால் அழித்த எங்கள் தந்தையாகிய ஸ்ரீராமனே விஷ்ணுவின் அவதாரம். இந்த திருவள்ளூரில் திரு எவுள் படுத்து அருள் பாலிக்கிறான். சையன கோலம். ஸ்தல புராணம். பூருபுண்யர் என்ற முனிவரின் யாகத்தின் பயனாக பிறந்தவர் சாலிஹோத்திர முனிவர். இவர் இங்குள்ள திருக்குளம் ஹிருததாபநாசினி தீர்த்தம் கரையில் ஓராண்டு காலம் தவம் இருந்தார். ஒரு தை அமாவாசை நாளில் முனிவர் தான் அரைத்த மாவில் ஒரு பகுதியை பெருமாளுக்கு நிவேதனம் செய்து மற்றொரு பகுதியை தானும் உண்ணாமல் ஒரு அதிதிக்கு அளிப்பதற்காக வைத்திருந்தார். அப்போது வயதான அந்தணர் வடிவில் பெருமாள் வந்து அந்த உணவை பெற்றுக்கொண்டார். அந்தணர் முனிவரிடம் படுத்து ஓய்வெடுக்க எவுள் என்று கேட்டார். முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தை காட்ட அந்தணர் அங்கே சயன திருக்கோலத்தில் பள்ளி கொண்டார். பின் பெருமாள் முனிவருக்கு தன் உண்மையான வடிவை காட்டி வரம் அளிப்பதாக கூறினார். முனிவர் இத்தலத்திற்கு வரும் பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் நோய்களையும் நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார். பெருமாளும் அப்படியே வரமளித்து இங்கு எழுந்தருளினார். தலப்பெயர்கள் பெருமாள் எவுள் என்று கேட்டதால் இத்தலம் திரேவுளூர் என்றும் பின்னர் திருவள்ளூர் என்றும் அழைக்கப்பட்டது. பெருமாள் எவுள் கிடந்தான் மற்றும் முனிவரின் நோயை குணப்படுத்தியதால் வைத்திய வீரராகவர் என்றும் அழைக்கப்படுகிறார். தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக வயிற்று வலி, கை கால் நோய்கள் உள்ளவர்கள் தொடர்ந்து 3 அமாவாசை தினங்களில் இங்கு வந்து தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை வணங்கினால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை. கனகவல்லி தாயார் வசுமதி என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். தர்மசேனர் என்ற அரசரின் மகளான வசுமதியை பெருமாள் வீரநாராயணன் என்ற பெயரில் வேட்டையாட வந்து திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வரலாறு உள்ளது. இதனால இது திருமண தலமாகவும் போற்றப்படுகிறது. இத்தலத்தின் திருக்குளம் ஹிருததாபநாசினி தீர்த்தம் இதயத்தின் துன்பங்களை போக்குவது என்று அழைக்கப்படுகிறது. இத்தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது என்றும் இதில் நீராடினால் மனதின் வேதனைகளும் பாவங்களும் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. மூலவர் எவ்வுள் கிடந்தான் சுமார் 15 அடி நீளம் 5 அடி உயரத்தில் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவர் வைத்திய வீரராகவர். திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் தூரம் சுமார் 3 கிலோமீட்டர்.